பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பெலிஸ்தியனுடைய வார்த்தை கேட்டு அன்றைக்கு சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் பயந்தார்கள், கலங்கினார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பயமும் கலக்கமும் வருகிறது என்றால், எதிர்மறையான வார்த்தைகள் மேல நம்ம வைக்கிற ஆழமான விசுவாசம் தான் நமக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வருகிறது. ஆனால் நமக்கு தெளிவையும் மேன்மையும் கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அந்த அளவுக்கு நாம் விசுவாசம் வைப்பதில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் கோலியாத்தினுடைய வார்த்தையை கேட்டு பயந்தார்கள், கலங்கினார்கள். இதில் இன்னொரு விஷயம், தேவனுடைய ஆவியை பெற்ற ஒருவனால் மாத்திரம்தான் தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியும். தேவனுடைய வார்த்தைகள் கலக்கத்தை உண்டு பண்ணுவதில்லை. அது சமாதானத்தை உண்டு பண்ணும், தைரியத்தை உண்டு பண்ணும். அன்றைக்கு கோலியாத்தின் வார்த்தைகள் கலக்கத்தையும் பயத்தையும் ஜனங்களுக்கு கொண்டு வந்தது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த இடத்தில் எழும்பினான். ஆவியை பெற்ற தாவீதின் வார்த்தைகள் தான் கோலியாத்தை எதிர்த்தது. அவனுடைய பயமுறுத்துகிற, கலங்கப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு பயப்படாமல் நிற்க செய்தது தேவனுடைய ஆவிதான் தாவீதை பலப்படுத்தினதை பார்க்க முடியும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் பிழைப்பீர்கள், மேன்மையா இருப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நடப்பதில்லை. இன்றைக்கு கலங்குகிறதும்படி எதுவும் உங்களுக்கு சம்பவிக்காது. உங்களுக்கு நன்மையாகவே சகலமும் நடக்கும். இந்த போராட்டத்தை ஜெயிக்கும் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாவற்றிலும் வெற்றி பெறும் வல்லமை உங்களுக்குள் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மனுஷன் வார்த்தையையோ அல்லது உங்களை பயமுறுத்துகிற வார்த்தைகளையோ கேட்டு கலங்காமல், பயப்படாமல் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை கேட்டு, பிழைக்க வைக்கிற வார்த்தையை கேட்டு தைரியப்படுவோம், நிற்போம், வெற்றி பெறுவோம். காட் பிளஸ் யூ.